சார் இந்த பவித்ரா சீரியல் வந்து ஒரு 2 மணி நேரம் திரைப்படமா எடுக்கணுங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்துச்சு? இது இந்த ஐடியா தோணுனது கலைஞர் டிவி. புதுசா ஒரு லான்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தோனே, அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. தொடரா இருக்கணும். ஆனா, அந்த தொடருடைய முன்னோட்டம் ஒரு படமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்மள செலக்ட் பண்ணாங்க. இந்த மாரி கதை இருந்தால் ப்ளஸ்ஸா இருக்குன்னு யோசிச்சோம். அது ஒரு காதல் கதையா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால எல்லாருமா சேர்ந்து நம்ம டிசைட் பண்ணோம். ஒரு புது முயற்சி திரைப்படமா 2 மணி நேரம் எடுத்திருக்கீங்க. வா தமிழாவா சார்பாக இந்த சீரியல் பெரிய வெற்றி அடையட்டும். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இப்ப இவங்க பேசுனதுலருந்து அவங்களுடைய ஆதங்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு போற இடத்துல சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழணுங்கிறதான் ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கனவாவுமே இருக்கு. அது நடக்காம போயிடுமோ, அது பொய்த்து போயிடுமோங்கிற பயம் தான் இது மேலோங்கி இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த சாதி, மதம், மத்த பொருளாதார பிரச்சனைகள் இது எல்லாமே வருது. இப்ப நீங்க எல்லாம் இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி உட்கார்ந்துருக்கீங்க. நிறைய பேர் பெற்றோர்கள் இன்னும் ஒத்துக்கல. இவங்கலாம் பார்க்க போறாங்க. அவர்களுக்கு நீங்கள் குடுக்கும் உத்தரவாதம் என்ன? உட்கார்றதுக்கு வீடு இல்ல நாங்க. நான் இப்போ என் ஊர்ல சொந்தமா மண்ணு வாங்கி 6 வருஷம் 7 வருஷத்துல வீடு கட்டி அவங்கள கிரகப்பிரவேசத்துக்கு நான் அவங்கள கூப்பிட்டு இது பண்ணியிருக்கேன். அந்த உத்தரவாதம் எனக்கு ஆத்ம திருப்தியா அதை நான் பண்ணியிருக்கேன்.